ஹை கைஸ், நாம் இன்றைக்கி எதிர்நீச்சல் சீரியல் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். எதிர்நீச்சலில் இப்போது நம்ம தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க பார்கவி. ஸோ பார்கவியை எப்படியாவது அழைச்சிட்டு போயிட்டு தர்ஷன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம ஜீவானந்தம் முடிவு பண்ணிட்டாரு. அது அவ்வளோ ஈஸியான விஷயமும் இல்லை. இந்த விஷயத்த அப்போவே முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்க போகிறதில்ல. ஆனால் இப்போது நம்ம பார்கவி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் ஜீவானந்தம் என்ன பண்ண போகிறாரு? ஸோ ஏற்கனவே பல பிரச்சனை. ஒரு பக்கம் அறிவுக்கரசி அவங்களுடைய அடியாட்களை அந்த பக்கம் அனுப்பிட்டாங்க ஜீவானந்தத்தை போட்டு தள்ள சொல்லி. ஜீவானந்த கதையை முடிச்சிட்டோம்னா பார்கவியால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது அறிவுக்கரசிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜீவானந்தத்தை முடிச்சிடலான்னு சொல்லி ஜீவானந்தத்தை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க அறிவுக்கரசி. இப்போது பார்கவிக்காக ஜீவானந்தம் திரும்ப பழைய ஜீவானந்தமாக மாற போகிறாரு. ஏதாவது பண்ணி எவன் வேணாலும் வரட்டும், அவங்கள அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு நான் உன்னை கொண்டு போய் தர்ஷன் கூட சேர்த்து வைக்கிறேன். அதனால் நீ ஒரு நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. வாழ்க்கையில் எப்போதுமே நம்பிக்கை மட்டும் தான் முக்கியம் பார்கவி. ஸோ எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, நீ எடுக்கிற முடிவுலேருந்து எப்போதுமே பின்வாங்கிடாத, போல்டாக இரு அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் பார்கவி அழைச்சிட்டு கிளம்புவார். கண்டிப்பாக அறிவுக்கரசி அனுப்பின ஆளுங்க வழியில் ஜீவானத்தை பார்த்துருவாங்க. ஜீவானத்தை பார்த்த உடனே சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களோட ஜீவானத்தை கொல்ல ட்ரை பண்ணும்போது கூட ஜீவானந்தத்துக்கு பயங்கரமாக அடிப்படை வாய்ப்பு இருக்குது. உயிருக்கு போராடுற நேரத்தில் கூட கண்டிப்பாக ஜீவானந்தம் எப்படி பார்கவியை கொண்டு இந்த கல்யாணத்தை சேர்த்துருவார். இதுவே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடியே இப்போது எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. அது எதுக்காக 2 நாளைக்கு முன்னாடியே மண்டபத்துக்கு? இது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் இப்போதைக்கு ஆதிகுணசேகரன் என்ன பண்ணுறாரோ அதுக்கு பின்னாடியே நாமளும் போவோம். அப்போ தான் அவருக்கு எந்த சந்தேகம் வராது. நாம் இங்கேயே பிரச்சனை பண்ண ஆரம்பித்தோன்னா அப்புறம் எல்லாரும் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே கிளம்புறாங்க. ஒரு பக்கம் நம்ம பார்கவி அழைச்சிட்டு ஜீவானந்தம் கிளம்புறதுக்கு முன்னாடி சிக்னல் கிடைக்காது, நம்ம இப்போயே ஜனனிக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜனனிக்கு கால் பண்ணுறாரு. ஜனனி, நான் பார்கவி அழைச்சிட்டு கிளம்பிட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் நாளைக்குள்ளே எப்படியும் ரீச் ஆகிடுவேன். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிங்க சார், ஆனால் இங்கே எல்லோரும் சேர்ந்து இப்போயே மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க சார். என்ன மண்டபத்துக்கா? அதுக்குள்ளேவா? எதுக்கு ஜனனி? அதான் இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2 நாள் இருக்குது. அதுக்குள்ளே மண்டபத்துக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? தெரில சார், இங்கே அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க சார். அதனால தான் இப்போது 2 நாளைக்கு முன்னாடியே மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கு என்னமோ இவங்கெல்லாம் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது ஏதோ மண்டபத்தில் தான் பெருசாக பிளான் பண்ணுறாங்க சார். அதனால தான் 2 நாளைக்கு முடிய போகிறாங்க. சரி ஜனனி, நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 2 நாளைக்கு முடிய மண்டபத்துக்கு போகிறீங்க. ஏன், எதுக்கு, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி எந்த ஒரு குழப்பமும் பண்ணாதீங்க. அவங்க சொல்கிறபடி அமைதியாக நீங்களும் மண்டபத்துக்கு கிளம்பி போங்க. மண்டபத்துக்கு கிளம்பி போனால் தான் அங்கே என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் அடுத்து என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமைதியாக கிளம்பி மண்டபத்துக்கு போங்க. நான் எப்படி இருந்தாலும் சரி மண்டபத்துக்கு வந்துடுவேன். புரியுதா? நாம் ஆசைப்பட்ட மாதிரி நினச்ச மாதிரி பார்கவியை தர்ஷன் கூட சேர்த்து வச்சிடலாம். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஈஸ்வருடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். சார், அதுதான் சார் நாங்களும் சொல்கிறோம். அக்கா இன்றைக்கி பாவம் சார், அப்படியே கஷ்டப்பட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டுருக்காங்க. அதுக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் சரி, அதுலேயும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அந்த ஆதிகுணசேகரன். அவர் மூஞ்சில் கரியை பூசணுங்கிறதுக்காகவே சொல்கிறேன் சார். எப்படியாவது பார்கவியை தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் சார் அப்படின்னு ஜனனி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சக்தி என்ன பண்ணுறாரு, தர்ஷனை பார்க்கவே முடியல. தர்ஷன் அப்படி என்ன தான் பண்ணுறான் ரூமுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத நேரம் என்னன்னா நம்ம ஆதிகுணசேகரன், கதிர், அறிவுக்கரசி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மண்டபத்துக்கு எல்லாம் வந்துடுவாங்க. எல்லாரையும் மண்டபத்துக்குள்ளே தாண்டா வச்சுருக்கணும் கதிர். அவளுங்களை வெளியே விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம ஏன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மண்டபத்துக்கு வந்திருக்கோன்னா இந்த 2 நாளுக்குள்ளே அவளுங்க என்ன வேணும் பிளான் பண்ணுவாளுங்க. நம்ம வெளியே இருந்தோம்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக போவோம். அவளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால தான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே நான் எல்லாரையும் கொண்டு மண்டபத்தை உட்கார வைக்கிறேன். இப்போ எல்லோரும் நம்ம கண் முன்னாடி தான் இருப்பாளுங்க. யாரும் வெளியால் உள்ளே வர முடியாது. இங்கே இருக்க ஆள் யாரும் வெளியே போகக்கூடாது. 2 நாள் கல்யாணம் முடிவு வரைக்கும். இதுக்கப்புறம் மண்டபத்துக்கு டோரை மூடிடு. எல்லோரும் மண்டபத்துக்குள்ள தான் இருக்கணும். புரியுதா? என்ன நடந்தாலும் சரி யாரும் மண்டபத்தை விட்டு வெளியே போகவே கூடாது அப்படின்னு ஆதிகுணசேகரன் பிளான் பண்ணுறாரு. அவருடைய பிளான் கரெக்டு தான். இன்னும் கல்யாணத்து அன்றைக்கி வீட்டில் கிளம்புனோம்னா அதுக்குள்ளே என்ன வேணும் பண்ணலாம். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடியே மண்டபத்தில் வந்துட்டோம்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. கூண்டுக்குள்ளே மாட்டின கிளிங்க மாதிரி எல்லாம் இங்கேக்குள்ளே தான் பறக்கணுமே தவிர வெளியே எங்கேயும் போக முடியாது நீங்கள் அப்படின்னு ஆதிகுணசேகரன் பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் சக்தி இந்த கேப்பை பயன்படுத்தி தர்ஷன் ரூமுக்கு போயிடறாரு. போயிட்டு தர்ஷனை பார்க்கும்போது சக்திக்கு சமாதிருச்சு. ஏன்னா தர்ஷன் என்ன பண்ணியிருக்கணும், மண்டபத்துக்கு வந்துட்டோம், இன்னும் நம்ம எங்கேயும் தப்பிக்கலைன்னு சொல்லி தர்ஷன் தப்பிக்க பிளான் பண்ணணும். ஆனால் தர்ஷன் ஒரு ஓரமாக பெட்டில் படுத்து கிடக்குறான். சக்தி பார்த்ததும் என்ன தர்ஷன் இப்படி படுத்துருக்கான்னு சொல்லிட்டு தர்ஷன் எழுப்புறாரு. தர்ஷனால் எழுந்திரிக்கவே முடியல. தர்ஷன் கான்சியஸில் இல்லை.
சக்திக்கு தர்ஷனுக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு பயந்து போய் சக்தி தர்ஷன் தூக்கிட்டு வரும்போது அந்த அன்பு பார்த்துறாங்க. அவங்க போய் அறிவுகரசி சொல்ல அறிவுகரசன் கதிரை ஓடி வந்து சக்தியை தடுக்கிறாங்க. சக்தி யார் பேசும் கேட்கல. தர்ஷன் தூக்கிட்டு கீழே வரான். கீழே வந்தோடனே கதிரை டேய் விடுறாவனா அப்படின்னு சொல்லி தர்ஷனை பிடிங்கிறாரு. சக்தி உடனே டேய் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் ஏன்டா அப்படி இருக்கான், டேய் எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் இப்போ டாக்டர் கூப்பிட்டு போகணும்னு சொல்லவும் கதிர் விட மாட்டாரு. ஆதிகுணசேகர் ஒன்று டேய் எதுக்கு இப்போ தவிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு. சக்தி ஒன்று என்னண்ணே என்ன பேசுகிறீங்க, அவனை பார்த்தீங்களா, எப்படி இருந்த பையன், அவன் ஞாபகம் இருக்கா, அவன் இப்போ எப்படி படுத்திருக்கான், உங்களுக்கு கொஞ்சமாவது புரிதா இல்லையாண்ணே, அவனுக்கு என்னாச்சுண்ணே, அண்ணே அவன் ரொம்ப முடியாமல் இருக்கானே, ஹாஸ்பிட்டல் அடிச்சுட்டு போவனே. இங்கே படுறா அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க அம்மா உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அந்த கவலையாக கூட இருக்கலாம். அண்ணே அதுக்கு கவலைப்பட்டால் இப்படி தான் இருக்கணுமா, அவனால் நிமிர்ந்து பார்க்க முடியலண்ணே, எதையுமே பேச முடியலண்ணே, அவனுக்கு வேறு ஏதோ பண்ணிட்டாங்கண்ணே, இவங்க அவனை இங்கேருந்து வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. அண்ணே இது அவன் உயிருக்கே ஆபத்துண்ணே, சொல்கிறது கேட்குண்ணே, உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் ஆகணுண்ணே, ஒன்று நீங்கள் அழைச்சிட்டு போங்க, இல்லையா டாக்டர் இங்கே வர வைங்க, இல்லையா நான் இப்போ அவனை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போவேன், அப்படி யாரை தடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உன்னால். கதிர் கிட்ட வருவோம், சக்தி தாவி கதிர் ஒரு அடி அடிச்சிடாரு. கதிர் வந்து தாவி சக்திகிட்ட வரும்போது நானும் வந்து தடுக்கிறாங்க. டேய் சக்தி இப்போ உனக்கு என்ன பண்ணுங்கிறேன். அண்ணே எனக்கு தெரியாதுண்ணே, அவனை இப்போது ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயாண்ணே, அவனுக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சாகணும். டேய் ஆமாண்டா நான் தான் மயக்க மருந்து கொடுத்துருக்கேன், ஏன்னா அவன் தப்பிச்சுப்பான்னு சொல்லிட்டு. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கான், சின்ன பையன்டா. யார் அவன், சின்ன பையனா, அந்த பாட்டுக்காரன் பொண்ணு தான் வேணும்னு சொல்லி அப்படியே குதிக்கிறான். ஏற்கனவே 2-3 வாட்டி தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கான், அதனால தான் அவனுக்கு மயக்கம் வந்து கொடுத்துருக்கேன். அவனுக்கு மயக்கம் தெளிய 2 நாள் ஆகும்டா, கல்யாணத்தன்னைக்கு தான் மயக்கம் தெளியும். கல்யாணத்தன்னைக்கு அவன் அன்பு கட்சி கழுத்தை தாலி கட்டணும், கட்டினதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு அவனை எப்படி காப்பாற்ற எங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே ஆகாது, நாங்கள் பார்த்துக்கணும். சக்தி ஒன்று டேய் மனுஷனா நீங்களாம் மனுஷங்களா, ஏண்டா அவனுடைய விருப்பமே இல்லாமல் அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து இப்படி படுக்க வச்சுருக்கீங்க, கேட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறீங்க, எப்படி அதெல்லாம் சொல்கிறீங்க, நீ டாக்டரா, இங்கே பாரு நான் இப்போயே போலீஸ் கால் பண்ணுறேன். குணசேகர் ஒன்று போலீஸ் கால் பண்ணுறியா, டேய் என்ன நினச்சிட்ருக்க, இல்லை என்ன நினச்சிட்ருக்கேன்னு, நானும் பொறுமையாக போயிட்டு இருந்தால் ரொம்ப பேசிகிட்டு இருக்க சக்தி, சரியில்லை இதெல்லாம், இது உனக்கு தேவையான வேலை சக்தி, சொல்லிட்டேன். ஒழுங்கா இங்கே இருந்து கல்யாணத்தை பார்த்தியா, கழிசொல் சாப்பிட்டியா, ஊட்ட பக்கம் போனேன்னு போயிட்டாரு. அவன் என் பையன், அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அது கடையில் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு சும்மா இங்கே தவிட்டுன்னு வச்சுக்கேன், அப்புறம் தம்பி கூட பார்க்க மாட்டேன். சொல்லுவே அவன்கிட்ட, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. அண்ணா நீ எப்போ நான் மனுஷனாக இருந்திருக்க, எப்போ மனுஷனாக இருந்திருக்க, இப்போ மனுஷனாக இருக்கிறதுக்கு அண்ணா நீ என்ன வேணும் பண்ணிக்கண்ணே, எனக்கு தெரியாதுண்ணே. ஒன்று அவனை இப்போ ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போ, இல்லை போலீஸ் இங்கே வரும், உங்கள் எல்லாரையும் நீங்கள் பண்ண தப்புக்கு அரெஸ்ட் பண்ணோம், இதுவே பெரிய தப்பு தான். அவன் ஒன்றும் மைனர் கிடையாதுண்ணே, அவன் மேஜர், அவனுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, புரியுதுங்களா. நீங்கள் இப்போ அவனை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறீங்களா, நான் போலீஸ் கால் பண்ணுவான் அப்படின்னு சக்தி பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம அறிவுக்கரசி டக்குன்னு பிண்டி அவன் வந்து சக்தி மண்டியில் ஒரு அடி அடிச்சிருவாங்க, சக்தி மயங்கிடுவான். உடனே எல்லோரும் ஷாக்காக நிற்பாங்க. விசாரிச்ச உடனே ஏய் எப்படி பண்ண என் பிள்ளைய, ஏம்மா இருமா, அவள் பண்ணது சரி தான், அவள் பண்ணது கரெக்டு தான், அவன் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், இல்லைனா சும்மா தவிட்டு இருப்பான், நமக்கு இப்போ கல்யாணம் முக்கியமாக அவன் முக்கியமாம்மா அப்படின்னு குணசேகரன் கேட்கும்போது விசாரிச்சு அமைதியாகிடுவாங்க. சக்தியை கொண்டு போய் ரூமில் பேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ தான் நாம் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படின்னு ஆதிகுணசேகரன் முடிவு பண்ணிடுறாரு. ஆனால் சக்திங்கிறது வந்து ஒரு எரியிற நெருப்பு மாதிரி தாங்க, எரியிற கொல்லி எப்படின்னா தான் நெருப்பானையும், எரியிற கொல்லி யார், நம்ம ஜனனி தான். ஸோ ஜனனி இருக்க வரைக்கும் ஆதிகுணசேகருடைய ஆட்டம் எதுவும் பலிக்க போகிறது இல்லை. இன்னும் ஜனனி மண்டபத்துக்கு வரல. ஸோ ஜனனி மண்டபத்துக்கு வந்த உடனே எப்படி இந்த விஷயம் ஜனனி காதுக்கு போயிடும், சக்தியை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜனனி போட போகிற ஆட்டம் தர்ஷனையும் பார்கவியும் கண்டிப்பாக ஒன்று சேர்த்து வைக்க தான் போகுது. ஸோ அதுக்கடையில் இன்னும் என்ன குழப்பங்கள் இந்த 2 நாளுங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் 2 மாதத்துக்கு கதை போக வாய்ப்பு இருக்குது. அந்த 2 மாதத்துக்குள்ளே எதிர்நீச்சல் சீரியலில் இன்னும் என்னென்ன கலகம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.